தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 146 இறை வார்த்தைகள் 9. ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார், அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வானகத் தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். என் மக்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தாயினும் மேலான அன்பு கொண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தந்தையை விட மேலான பாசம் கொண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். சகோதரர் அன்பை விட மேலான அன்பு கொண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்கின்ற வேலைகளில் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கிக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். வற்றாத ஜீவநதியே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை எமக்கு துணையாக தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்று குறிக்கப்பட்ட தேவ தூதர்களை நீர் எமக்கு தந்து பாதுகாப்பாக எம்மை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநாத பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் நீர் ஆதரிக்கின்ற தெய்வம் இயேசப்பா. நீர் அவர்களுக்கு தேவ தயவும் மனித தயவும் கிடைத்து விண்ணக ஆசீர்வாதத்தாலும் மண்ணக ஆசீர்வாதத்தாலும் நீர் அவர்களை அழகுபடுத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.